Hi friends, this is Kaushila Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற program வந்து right shift and array. Okay. Input வந்து 1 2 3 4 5 6 7 கொடுத்திருக்காங்க. எத்தனை டைம் வந்து ரொட்டேட் பண்ணணும், ரைட் ஷிஃப்ட்ல ரொட்டேட் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்கன்னா 3 n equal to 3 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து இப்படி இருக்கு 5 6 7 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட கொடுத்துருக்க இன்புட் அரே இந்த 1 2 3 4 5 6 7 வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும் அரேக்கு எப்பவுமே. ஸோ 0 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு இருக்கு. எத்தனை டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 டைம் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணா இந்த அரே வந்து எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அரே வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணால் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 1, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 வந்து எனக்கு என்னவா மாறும்? இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க 1 வந்து எனக்கு இந்த இடத்துல வரும், இந்த 2 வந்து இந்த இடத்துல வரும், 3 வந்து இங்கே, ஏன்னா இதுதான் ரைட் சைடு, 4 வந்து இப்படி. ஸோ இந்த மாதிரி மாறுதா? அப்போ 1 இங்கே, 2 இங்கே, 3 இங்க, 4 இங்க, 5 இங்க, 6 இங்க. இந்த 7 வந்து எங்க வந்துருச்சு? இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த 7 வந்து எங்க வந்துருச்சு? இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. n ஈக்குவல் டு 2ங்கிற இடத்துக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இருக்க 7 வந்து இங்க வருமா, இந்த 1 இங்க வருமா, இந்த 2 இங்க வரும், இங்க 3 இங்க வரும். அப்ப 7 1 2 3 4 5. இந்த இடத்துல இருக்க இந்த 6 வந்து எங்க வருது? இங்க வருது. ஸோ 6 இங்க. இது அப்படியே n ஈக்குவல் டு 3க்கு பார்ப்போம். இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு. இந்த 6 வந்து இங்க வருமா? ஸோ 6 7, இந்த 1 வந்து இங்க வரும், 1 2 3 4. இந்த 5 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் போயிடுமா? ஸோ 5. ஸோ n ஈக்குவல் டு 3ங்கிறப்ப ஃபைனலாக வந்து 5 6 7 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்க 5 6 7 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சா? இந்த ஃபர்ஸ்டா இருக்க 1 2 3 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்போ லாஸ்டா வந்துருச்சா? அதாவது n ஈக்குவல் டு 3ங்கிறப்ப லாஸ்டா இருக்க 3 எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, ரிமைனிங் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 6 7 வந்து இந்த இந்த இதை வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்ல இருக்க 1 2 3 4 அப்படிங்கிறத ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேல இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு 5 6 7 ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 2 3 4 பிளேஸ் பண்றது மூலியமா நமக்கு அவுட்புட் வந்துருமா? எஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ இன்புட்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். இன்புட் வந்து நம்பர் ஆஃப் இன்டீஜர் எலமெண்ட்ஸ். ஸோ இன்ட் அரே, int array equal to நமக்கு வேல்யூஸ் தெரியும் 1 2 3 4 5 6 7. ஸோ int array, int right shift count, எத்தனை டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே,
ஸோ இப்படி இருக்க அரேவில் நம்ம இந்த 5 6 7 வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் எடுத்துப்போம். இன்டீஜர் I ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஃபோர்த் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதா, 4 I less than array dot length. ஓகே, நெக்ஸ்ட் I plus plus அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 5 6 7 ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அரே தேவையா, அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். int array result array equal to நியூ int சைஸ் என்னவா இருக்கும், இங்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, அதே எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இருக்க போகுது. ஸோ அதே சைஸ்ல அரே கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ அரே டாட் லென்த் அதே சைஸ்ல அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட் அரேல நாம வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்ப ரிசல்ட் அரே வந்து இப்ப எனக்கு எப்படி இருக்கு, ரிசல்ட் அரே வந்து எனக்கு இதுதான் வந்து ரிசல்ட் அரே. இது வந்து எம்டியா இருக்கு. இந்த எம்டியா இருக்கிற இடத்துல 0th பொசிஷன்ல எனக்கு இந்த 5 வந்து வரணும். இந்த 5 வந்து 0th பொசிஷன்ல வரணும். ஆனா இப்ப நாம யூஸ் பண்ணிருக்க இந்த I வந்து 4th பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு அப்ப 0th பொசிஷனுக்கு ஒரு பாயிண்டர் தேவை. அப்போ ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கலாமா. int பாயிண்டர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப அந்த பாயிண்டரை இங்க கொடுத்துட்றேன். அப்ப int பாயிண்டர்ல நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அரேவில் இருக்க எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இந்த 6 வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். இந்த 7 வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வரணும். அப்ப பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, பாயிண்ட் பிளஸ் பிளஸ். ஓகே, இப்ப ரிசல்ட் அரேவை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் ஆஃப் int I equal to 0 I less than result array dot length I plus plus வச்சுட்டு ரிசல்ட் அரேவை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நான் 5 6 7 வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண அரேவில் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா. ஸோ 5 6 7ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ரிமைனிங் எல்லாமே எம்டி 0 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த 5 6 7 வரைக்கும் தான் வந்து எடுத்து இதுல போட்டிருக்கோம். இப்ப ரிமைனிங் எத்தனை ஜீரோஸ் இருக்கு, 5 6 7 ரிமைனிங் 4 ஜீரோஸ் இருக்கு. அந்த 4 ஜீரோஸ் இருக்க பிளேஸ்ல வந்து எனக்கு இந்த 1 2 3 4ங்கிறது பிளேஸ் ஆகணும். ஸோ அப்ப இன்னொரு for loop யூஸ் பண்ணலாமா. for loop int I equal to, இப்ப இந்த 1 2 3 4 வந்து இந்த இடத்துல இருக்க இந்த 1 2 3 4 வந்து எனக்கு இங்க வரணும், இந்த பொசிஷனுக்கு. அதாவது 1 2 இங்க 6 இங்க 7. ஸோ இந்த தேர்ட் பொசிஷன்ல எனக்கு வந்து 1 வரணும். நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் வந்து எனக்கு 4. ஸோ இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6. ஸோ இந்த எலமெண்ட்ஸை நம்ம இப்போ செப்பரேட், இந்த 4 எலமெண்ட்ஸ் வந்து 0 1 2 3 பொசிஷன்ல இருக்கிறது எனக்கு 3 4 5 6 பொசிஷனுக்கு வரணும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. பார்க்கலாம். I equal to 0 I less than array dot length I plus plus எடுத்துட்டு இப்ப ரிசல்ட் அரேல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் பாயிண்டர். இப்போ இது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த இங்க 4 வரைக்கும் போடலாமா. ஓகே, இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். Five, 6, 7.
பாயிண்டரை ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும். பாயிண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இங்கேயும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 5 6 7 1 2 3 4 வந்துருச்சா? 5 6 7 1 2 3 4 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? 4ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் 4ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லாம அதை என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இன்ட் லென்த் ஈக்குவல் டு அரே டாட் லென்த் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்போ அரே டாட் லென்த்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, அரேல மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 7ல எத்தனை போச்சு அப்படின்னா 3 7ல வந்து ஓகே, இங்க நான் என்ன போட்டிருக்கேன்? 4 போட்டிருக்கேன். இந்த அரே டாட் லென்த் பிரிண்ட் பண்ணி பார்த்தனா எனக்கு 7ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 7ல எத்தனையை மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 4 வரும்? 3யை மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 4 வருமா? ஸோ அரே டாட் லென்த் எடுத்துட்டு -3ன்னு கொடுக்குறேன். அதே தானே இங்கேயும், அப்ப இங்கேயும் 4 தானே இருக்கு. ஸோ அரே டாட் லென்த் -3. இந்த இடத்துல இப்ப 3ன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கா? இந்த 3ங்கிற வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, ரைட் ஷிஃப்ட் கவுண்ட்ல இருக்கு. ஸோ இந்த 3யை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் ஷிஃப்ட் கவுண்ட் போட்டுக்கலாமா? இங்கேயும் 3யை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் ஷிஃப்ட் கவுண்ட் போட்டுக்கலாமா? இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். 5 6 7 1 2 3 4. ஸோ அரே வந்து ரைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன நம்பர் ஆஃப் எத்தனை டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்களோ அதை வந்து இங்க மாத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஷிஃப்ட் வந்து 4 டைம்ஸ் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் 4ன்னு மாத்திட்டு அதே கூட ரன் பண்ணுங்க. இப்ப 4 டைம் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட் ஷிஃப்ட் வந்து 0ன்னு கொடுத்தா இருக்கு, அப்படியே பிரிண்ட் ஆகும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வேரி பண்ணி கொடுத்துக்கலாம். That's it. So this is the final program. Thanks for watching.